ஒரு அருமையான பழைய பாட்டு. கைதட்டி பாராட்டிய அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, நன்றியான வணக்கம். வாசிப்புன்னு அப்படி இருக்குன்னு விரல் வேலை செய்யணும். விரல் வேலை செய்யாட்டி ஒரு வேலையும் பண்ண முடியாது. அப்படி சும்மா டக்கத்திரம் பேசாமங்கடா. ஏன் கூட சேர்ந்து இவங்களேங்கிறாங்க. இருங்கடா, அவசரப்படாகிறா. நல்லா வாசிக்கணும் தம்பி. அப்படி வாசிச்சாத்தான் விரல் வேலை செஞ்சாத்தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும். விரல் வேலை செய்யாட்டி ஒரு வேலையும் பண்ண முடியாது. நம்முடைய முகத்தில் ஒருத்தர் செவத்துல ஆணி அடிச்சுட்டு இருந்தாரு. சுத்தியில் உருவிட்டு வந்து கட்டவரல பட்டுருச்சு. பட்டா ரத்தம் பொழு பொழுன்னு ஊத்திக்கிட்டு இருக்கு. சரி, பக்கத்துல ஆஸ்பத்திரிக்கு போனா சின்னதாக ஒரு கட்டு போட்டு நினைச்சு ஆஸ்பத்திரி போயிட்டாப்ல. சரி, அங்க போனா அது காசு கொடுக்குற ஆஸ்பத்திரியா? இது தெரியாம நம்மளால உள்ள போயிட்டா உள்ள போனோம்னா நரசமா என்ன பண்ணுச்சு, போய் இஷ்டத்துக்குலாம் கட்டு போட்டு விட முடியாது. எங்க ஆஸ்பத்திரிக்கு ரூல்ஸ் இருக்கு. சட்டையை கட்டுறான்னு சொல்லி சட்டையெல்லாம் கட்ட சொல்லி காய்ச்சி அடிக்கிறா இல்லையான்னு தெர்மாமீட்டர் ஒன்று வாயில சொல்லுவாங்கல்ல, அதை சொல்லிட்டு உள்ள போய் லைன்ல உட்காடுறாங்கன்னா அவனுக்கு முன்னாடி 40 பேர் வாயில சொல்லிட்டு குரங்குட்டி மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம 41 ஆள் உட்காந்துட்டேன். 10 நிமிஷம் உட்காந்து வந்துருப்பேன் போல இருக்கு. வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. வாயில இருக்க பிடிங்கிட்டேன் பக்கத்தில் இருக்க கூப்பிட்டு கேட்டிருக்கேன். ஐயோ கேட்டா அது ஆஸ்பத்திரி விரல் அடிபட்டதுக்கு எதுக்குடா சட்டையெல்லாம் கட்டு சொல்லி வாயில தெர்மாமீட்டர்லாம் சொல்லி உட்கார வச்சிருக்கே அப்படின்னு கேட்டிருக்கேன். அவன் பார்த்தேன் பக்கத்தில் இருந்தவன், அட போடா முண்டே நீனாச்சு விரல் அடிபட்டதுக்கு வந்தவன். நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு தபால் கொடுத்துட்டு போலாம்னு வந்தாட்டா. அக்காளி என்னைய வாயில சொல்லி உட்கார வச்சுட்டாங்கடா. உள்ள எவன் உள்ள ஒரு நாள் சட்டையை கழட்டி சொல்லிடுவாங்க இருக்கு. போறதான் முறையே நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்துப்போங்க. எனக்கு கல்லு பிரச்சனை. என்ன கல்லு? யூரின், இந்த கிட்னியில கல்லு இருக்கு. மூத்திரம் வர்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு. தெளிவா சொல்லிடணும்ல. டாக்டர் சொன்னாரு நீ போய் யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. எதுக்குடா நீ கேட்டேன். கல்லு எத்தனை கிராம்ல இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு. மோதிரம் செஞ்சு போட்டுக்குவேன் போல இருக்கு. பெரிய வைர கல்லு. மாத்திரையை கொடுத்தா கரைஞ்சி அது வாட்டுக்கு வரப்போகுது. கிளம்பிட்டா வெங்காயம் விடுங்க. சரி போகணும் கிளம்பிட்டேன். அந்த நேரம் பார்த்து நம்ம தம்பி ஒருத்தர் மிருதம் வாசிக்கிறேன் முத்துராஜ். சரியான காய்ச்சல் அவனுக்கு. இப்போ வர காய்ச்சல் என்ன காய்ச்சல் கண்டுபிடிக்க முடியல. அவனை ரத்த டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாரு. 2 பேரும் கிளம்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு. முதல்ல அவனை தான் போய் எடுக்க சொன்னேன். போய் புள்ள குளிர் காய்ச்சல கடந்த போய் எடு அப்படின்னு. அவன் ஆளு கொஞ்சம் குண்டா இருப்பேன். குண்டா இருக்கவங்களுக்கு சரியா நரம்பு தெரியாது. நரம்பு தெரியாட்டி நரசம் என்ன பண்ணுவாங்க, கருப்பு கலர்ல ஒரு பெல்ட்டை போட்டு இறுக்கி கையை பிடிச்சிக்கிட்டு முறுக்கி சட்டு சட்டுன்னு அடிச்சு விட்டு ஊசியை விட்டு கொடைஞ்சுக்கிட்டு இருந்துச்சுல்ல. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னாச்சு? ரத்த டெஸ்ட் எடுக்க போனவனுக்கு அந்த நிலைமை. நம்ம வேற யூரின் டெஸ்ட் எடுக்க போயிருக்கோம். சரி, இது வேற டெஸ்ட் எடுக்க யூரின் வராட்டி நரசம்மா பாட்டுக்கு பெல்ட்டை போட்டு இறுக்கி அது பாட்டுக்கு பிடிச்சிக்கிட்டு முறுக்கி பிடிச்சி அங்கே வச்சு சட்டு சட்டு அடி அடிச்சுன்னா என்னடா ஆகுறது? நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து போங்களப்பா. நீ அதோட விடு. லைட்டா சொன்னா பாம்பு செத்து பேரும் கிளம்பிடுற நீனும். அடுத்தபடியாக மிருதகத்துவான் கோடியடி குமரன் அன்பிற்கு மாசத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் TM பாரதி அவர்கள் மிருகமணிகளை மிருதகம் என்றோம் விடக்கூடாது. பாத்தியார் மாதிரியே ஆகியது. பூதி பண்ணு சம்பவம் பூதி பண்ணு அப்படி போடு. நன்றி. அருமையான வாசிப்பு தம்பி.
இப்ப இந்த வேலை பார்த்துடுற சீசன் நாட்டி சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஆனா என்னடா வேலை பார்ப்பேன்னு கேட்டா நீனாச்சும் ஒரு வேலை பார்க்குற, நம்மளுக்கு ஒரு வேலையும் கிடையாது. மருங்காரி மலையில சும்மா தான் கிடந்தேன். என் முன்னாடி சத்தம் போட்டு போடுச்சோ 3 மாதம் வேலை இல்லை இல்லை ஏதாவது வேலை பாரியா போய் அப்படின்னு கிளப்பி விட்டுருச்சு. சரி நம்ம காய்கறி வியாபாரம் பார்க்கலாம் பார்த்தேன். இங்கே இப்போ கூட காய்கறி வியாபாரம் தான் இருட்டுக்குள்ள வித்துக்கிட்டு தான் வாரு. அரை கிலோ 30 ரூபா, அரை கிலோ 30 ரூபா வித்துக்கிட்டு தான். இப்போ அரை கிலோ 30 என்ன அரப்பா? இது ஷாம்பு, இது சோம்பு. சோம்பா? ஆமா. என்னடா வியாபாரம் பார்க்கறதுன்னு ஒரு ஐடியா பண்ணி வீட்டுக்கு போடுவாங்கல்ல ஓடு. ஆமா. இந்த ஓடு வியாபாரம் பார்த்தேன், வியாபாரம் ஓடவே இல்லை. அப்புறம் வந்து கேட்டாங்க என்ன விற்கிறேன்னு. அண்ணே ஓடுனே ஓடு ஓடு அப்படின்னு எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. ஒருத்தனுமே வாங்கலையா? அட என்ன விற்கிறேன்னு கேட்டாங்க. ஓடு ஓடுன்னு இப்படி தெரிச்சு ஓடுவாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல. வியாபாரம் ஓடல, ஓட்டெல்லாம் நொறுக்கி விட்டு கடையை காலி பண்ணிவிட்டு இழுத்து முடிவிட்டு உட்காந்துருக்கேன். அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்துச்சு. ஏப்பா தம்பி ஓடு இருக்கான்னுச்சு. அடப்பாமா ஓடு காலி அப்படின்னு. யாரை பாத்திரா ஓடு காலிங்கிற? இன்ன வரைக்கும் 4 பேரோட ஓடி இருக்கடா. என் புருஷன் கூட நீ ஒரு வார்த்தை சொன்னதுலடா ஓடு காலின்னு. யாரை பாத்திரா ஓடு காலின்னு சொல்றேன்னு பாவாடை எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன பண்றது? சண்டைக்கு போனாக்க நம்மளை அடிச்சு விட்டு ஏற்கனவே 4 பேரோட ஓடி இருக்கு. அதோட விளக்க மாத்திரம் நம்மளை அடிச்சு விட்டு. அட ஓடு இருக்குன்னா இருக்கும்பா. ஓடு காலி ஆயிருச்சுன்னா ஓடு காலி. அதான் ஓடு காலின்னா அந்த பொம்பளை ஓடு காலின்னு சொல்றேன்னு சொல்லி நம்மள காலி பண்ண வந்துருச்சு. அதை விட வீடு காலி தெரியுமா தெரியாதா? 3 மாசமா வீட்டு வாடகை கொடுக்க முடியல புதுக்கோட்டையில. முதல் மாசம் வந்தார் ஓனர், வாடகை கொடு அப்படின்னாரு. அடுத்த மாசம் தர்றேங்க அப்படின்னு 2 மாசம் ஆச்சு கொடுக்க முடியல. 3ஆவது மாசம் வந்தார். 3 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வாடகை கொடுக்க மாட்டேங்கிற, முதல்ல வீட்டை காலி பண்ற அப்படின்னாரு. அப்புறம் நான் காலி பண்ணிட்டேன். எப்படி? சிவகாசி பக்கம் நாடகத்துக்கு போனேன். 10,000 ரூபாய்க்கு வெடியை வாங்கிட்டு வந்து நடு வீட்டில் வச்சு 10 வச்சு கொளுத்தி விட்டேன். டம்முன்னு ஒரு சத்தம், வீடு காலி ஆகிருச்சு. அட என்னதாச்சு இருக்கிற நெசமா தாத்தா? அவன் தான் 3 மாசமா என்ன கெஞ்சினேன் வீட்டை காலி பண்ணு வீட்டை காலி பண்ணு. அதான் வீட்டை காலி பண்ணிட்டேன். எல்லாம் நம்மளால முடிஞ்சது உதவி அவ்வளவுதான். ஆமா. இப்ப வீடு வாடகைக்கு இல்லாம இருக்கேன். யாராவது இருந்தா கொடுங்க. ஏப்பா எல்லாரும் வீட்டையும் காலி பண்றதுக்கா? இல்ல நம்ம வீடு பக்கத்துல இருக்கானே இல்லப்பா. நல்ல சின்ன வீடா பார்த்து சின்ன வீடா ஒருத்தர் கேட்டிருக்கேன் வாத்தியார்கிட்ட. எப்படி சார் சின்ன வீடுனா என்னன்னு கேட்டிருக்கேன். இதே இருக்கா நீ கேட்குற அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை தெரிஞ்சு வச்சுக்கலாம்னு கேட்குறேன் அப்படின்னு இருக்கேன். சரி. அப்போ வாத்தியார் சொன்னாரா, டேய் லூசு பையில தெரியாம வச்சுக்கிறதுக்கு பேர் தாண்டா சின்ன வீடு. நீ தெரிஞ்சு வச்சுக்கலாம்னு கேட்டுக்கிட்டு அவன்கிட்ட கேளு எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆல்ரோடு மாஸ்டர், காதல் மன்னன் 2, அன்பு தம்பி செல்லியம்பட்டி சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் இவர கம்பெனியிலே ஆல்ரவுண்ட். சிரிச்சுக்கிட்டே வாசிடா ஒரே அப்படித்தானே.
அடிச்சடியில கிளப்பி விட்டா பாரு. போங்க போயிட்டு தனியா போங்க, 2 பேரும் போங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. 2 பேரும் கிளாஸ்மேட், காலேஜ் ஃப்ரெண்டு. அருமையான வாசிப்பு. கைதட்டி பாராட்டிய அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, நடிகர் வணக்கம். ஏன்னா உங்கள் பக்கத்து ஊருக்காரு பெட்டிக்கார் வாட்சா, அப்புறம் கைதட்டில் மிருதங்கார் வாட்சா ஒரு கைதட்டில். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அழகர் சாமி. பாருண்ணே பாரு, உங்கள் விருப்பம் தான். ரத்த கொதிப்பு எல்லாமே எல்லாம் பாரு, ரத்த கொதிப்பு தான். நல்ல வாசிப்பு, அருமையான வாசிப்பு. தம்பி அடிச்ச அடியில் பாதி நேரத்தில் 2 ஆகா கிளம்பி போச்சு, என்னாச்சுன்னு தெரியல. எதுக்கு போனாங்க? நீ அடிச்ச அடியில் அவங்க அடிக்க போயிட்டாங்க. அங்கிட்டு என்ன அடிக்க போயிட்டாங்க? சூப்பர்ரா சொல்லமுத்தா. அடுத்தபடியாக எங்களுக்கு தாய் தந்தை மாவளம் கூட தாளம், இந்த தாளத்தை சேர்த்து கொண்டு போவார். குஞ்சங்குளத்தை சேர்ந்த சண்முகம் அவர்கள் இவர் கம்பெனியிலே தாளம். அமைப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் எம் சுப்பிரமணியன், கூலையார் விடுதி, புதுக்கோட்டை என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு, அடுத்தபடியாக இங்கு நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒளி மற்றும் ஒளி அமைப்பு சென்றடமெல்லாம் மங்காத வெற்றி முரசு கொண்டிரும் சிஎஸ்கே ஆடியோஸ் உரிமையாளர் ஜிஎஸ் கருப்பையா, ஜிஎஸ்கே ஆடியோஸ் உரிமையாளர் ஜிஎஸ் கருப்பையா, மாந்தக்குடிப்பட்டி. அப்படியே உட்காருங்க, அப்பதான் கண்ணு தெரியும். ரொம்ப தூரம் போயிட்டு தெரியாது. பத்திரமா வச்சுக்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அதையும் பத்திரமா வச்சுக்க. சாமி
நன்றி. மிகச்சிறந்த முறையில் தெளிவாக ஒளிபெருக்கு உதவி செய்த GSK ஆடியோஸ் அன்பு உள்ளவர்களுக்கும் பணிபுரியும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நல்ல